ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறது வந்து 2 விஷயத்தை பற்றி. ஏன்னா ஒன்று வந்து அமைதி, இன்னொன்று வந்து அந்த புறக்கணிப்பு அப்படின்னு. ஸோ அமைதி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியன்றது. அமைதியை பற்றி சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 வயசுக்குள்ளே வந்து அது ஒரு அந்த சவுண்ட் இருக்க இடமா தேடி 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 போய் அதிலே அப்படியே ஒரு மைண்ட் செட் ஆகிட்டு, ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேல் அப்படியே கிராஸ் ஆகும்போது இப்போ எங்கெல்லாம் ஒரு அமைதியாக இருந்தோ அந்த அமைதியாக போய் உட்காரலாம்ப்பா, ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காரலாம். எந்த இடம்லாம் வந்து ரொம்ப அந்த இயற்கையாக இருக்கோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். எங்கே சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காரலாம். எங்கே வில்லேஜ் இருக்கோ அங்கே போய் ஒரு 2 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்றத தேடி தேடி அது போக ஆரம்பிக்குது. அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். மேபி இது அடுத்தவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். எனக்கு வந்து ஒரு 34 வயசு ஆக போகிறனால எனக்கு இப்போ சவுண்டு அதிகமாக இருக்க இடத்த விட சவுண்டு கம்மியாக இருக்க இடம் தான் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது அப்படியே வேற மாதிரி இருந்திருக்கும். சவுண்டு அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ தேட்டருக்கு வந்து நிறைய போய்கிட்டு இருப்போம், நிறைய கும்பலாக இருக்க இடத்துக்குலாம் நிறைய போய்கிட்டு இருப்போம். பட் இப்போ வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. மேபி அந்த அனுபவமும் அந்த வயசுமே வந்து அதுக்கான ஒரு அமைதியை தேட ஆரம்பிக்கிறது போல். ஸோ இதுவுமே வந்து அமைதியை பற்றி தான். இன்னொன்று முக்கியமாக இப்போ உள்ளவங்களாம் வந்து என்னென்னா அமைதின்றதே வந்து ஒன்று பெருசாக கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து இப்போ சத்தத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலே நமக்கு வந்து பயம் வந்துடுது. இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம், அது காலையிலேயே இருந்த விட ஒரு யாருமே இல்லை, ஒரு அமைதியாக இருந்தாவே நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. யாருமே இல்லையோ, யாரோ ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல, பேசுறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்ல, யாருமே இல்லாத இடத்துல வந்து யாராச்சும் வந்து நம்மள்ட்ட இருந்த ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து சத்தத்தோடையும் மனுஷங்களோடையுமே வந்து ஃபுல்லாக வாழ்ந்து அந்த சத்தம் இல்லாமல் எந்த இடத்துல இருக்கமோ அப்போ வந்து நமக்கே வந்து ஒரு விதமான பயம் வந்துடுது அப்படின்னு. அதுமாதிரி அமைதியாக இருக்க எதுவுமே வந்து இப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது இல்லை. அமைதியான படம் கூட பிடிக்கிறது இல்லை அப்படின்னு அது நிறைய லைவ் எக்ஸாம்பிளே இருக்குது. ஸோ என்னென்னா வந்து இப்போ பேசும் படம் சொல்லி அந்த கமலஹாசன் அப்போ ஒரு படம் வந்துச்சு. அதுவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து போகலை, எதிர்பார்த்த அளவு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் நிறைய இது கேட்டிருக்கேன். நான் அந்த ஜென்ரேஷன் இல்லை. பட் ஆனால் இப்போ அந்த வாயை மூடி பேசவும் சொல்லி ஒரு படம் வந்துச்சு, துல்கர் சல்மான் அவங்களோட படம். ஸோ அந்த படமும் வந்து நல்ல படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து வெறும் சைலண்ட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு போகல. ஈவன் கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒன்று இருக்கும், பிரபுதேவா அவங்க நடித்தது. ஸோ அந்த படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைலண்ட் ஹாரர் மூவி. அதுவுமே வந்து எதிர்பார்த்த அளவு போகல. கிட்டத்தட்ட அது வந்து நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து சவுண்டில் வந்து பழகி அமைதியாக இருக்கிறதே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அமைதியாக இருந்தாவே வந்து மக்களுக்கு வந்து பயம் வருது அப்படின்னு சொல்லி முழுக்க ஒரு அமைதியையும் லாஸ்ட்டாக வந்து புறக்கணிப்பு அதை பற்றியுமே வந்து இந்த 2 இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே புக்கு சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்டவாடி சொல்லிட்டேன். அதே சிறிது வெளிச்சம் புக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 42 அந்த சாப்டரில் வந்து அமைதியை ருசித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியை வந்து என்னைக்காச்சும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அதோட சுவை வந்து உங்களுக்கு தெரியுமா, அது அமைதி வந்து அவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா வந்து சித்தன வாசலுக்கு சென்றிருந்தேன். புதுக்கோட்டை அருகில் உள்ள மிக பழமையான ஓவியங்கள் உள்ள சமண குகை கத்தளம். அஜந்தா எல்லோரோ ஓவியங்கள் போன்று அழகான சுவரோவியங்கள் கொண்டது. ஆனால் அஜந்தாவுக்கு கிடைத்த வரவேற்பும் அங்கீகாரமும் கவனமும் இதற்கு கிடைக்கவில்லை. தினமும் மிக குறைவான பார்வையாளர்களே வருகிறார்கள். நான் சென்றிருந்த நாளில் 20 பேர்களுக்கு மேலாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து வந்திருக்காங்க. அந்த சித்தனவாசல் நானுமே வந்து எங்கள் ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர் வந்து முக்கராமலைப்பட்டி, அது பக்கம் தான் வந்து அந்த புதுக்கோட்டை, அந்த சித்தனவாசல் புதுக்கோட்டை போகிற வழியில். ஸோ நானுமே போயிருக்கேன். அங்கே வரவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய அந்த சிற்பங்களை ரசித்து நானுமே பார்த்ததில்ல. போவாங்க, சும்மா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, பேசுவாங்க, இல்லைனா வந்து அந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துல உட்காந்துட்டு வந்துருவாங்க. அங்கே உள்ளவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், அதை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்வையாளர்களும் சரி, அந்த மெயின்டெனன்ஸும் சரி, எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆளுங்க கம்மியாக தான் வராங்க. பட் ஆனால் அங்கே வந்து பெரிய அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை பார்க்க வர்றவங்க யாருமே வந்து அந்த சிற்பங்களை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஜாலியாக வராங்க, ஜாலியாக போகிறாங்க. நான் போயிருக்கப்போ அந்த எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு, அவர் போயிருக்கப்போ வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அங்கே வந்து சித்தனவாசலில் வந்து ஒருத்தர் வந்து அந்த சிற்பத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காராம். எல்லா எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்குறாங்களாம். பட் ஆனால் அவர் அந்த சிற்பத்தை பற்றி சொல்கிறத பார்க்குறாங்களாம், சொல்லிட்டு அந்த மறுபடியும் அந்த சிற்பத்தை பார்க்க மாட்டாங்களாம். ஸோ ஒரு பேச்சை மட்டும் தான் கவனிக்கிறாங்க. ஒரு ஆர்ட்டு, ஒரு அந்த சிற்பத்தில் வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு வந்து பேசி பார்த்து பேசுகிறத மட்டுமே கவனிக்கிறாங்க. பட் அவர் எதை பற்றி பேசுகிறாரோ அதை போய் கண்டுக்கவே மாட்டாங்க. பேசுகிறதே இது மறுபடியும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சத்தம் வந்து ஒரு மனுஷ லைஃப்பில் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது. அவர் அந்த ஓவியங்களை பற்றி பேசத் துவங்கியதும் அத்தனை பேரும் அவரது பேச்சை மிக ஆர்வமாக கேட்டார்கள். ஆனாலும் எவருக்கும் ஓவியத்தின் மீது கவனம் திரும்பவே இல்லை. வியப்பாக இருந்தது. ஏன் எப்போதுமே காட்சியை விட பேச்சே அதிகம் ஈர்ப்பு கொள்கிறது? சத்தம் இல்லாத யாவும் ஏன் கவனிக்கப்படாமலே போகின்றன? மேடை பேச்சு, பட்டிமன்றம், விவாதம், வாக்குவாதம், தெருசண்டை, வழிச்சண்டை, போதை புலம்பல், அதிகார ஏவல், வீட்டுக்கூச்சல், அலுவலக இறைச்சல், தொலைக்காட்சியின் இடைவிடாத விளம்பர சத்தங்கள், ரேடியோவின் வாய் ஓயாத பேச்சு என
எல்லா வடிவங்களிலும் சத்தத்தையே நாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். நிசப்தத்தை அறிவதற்கும் பழகுவதற்கும் என்ன வடிவங்கள் கலைகள் இருக்கின்றன. கண்களை மூடி சில நிமிடங்கள் பேசாமல் இருங்கள் என்றால் தியானம் செய்ய விரும்பவில்லை என்று பதில் வருகிறது. வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பதற்கு பழகினார் எனது நண்பர். சில வாரங்கள் மிக தடுமாற்றமாக இருந்தது. அதன் பிறகு அதற்கு எளிமையாக பழகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. ஒரு நண்பர் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் பழகிட்டு எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 1 வீக் அப்புறம் அந்த நண்பரை சந்தித்தேன். இந்த மாதிரி ஒரு மௌன விரதம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் பேசாமல் இருக்குது, சத்தமே நான் போடாமல் இருக்கேன் அப்படின்றது வந்து என் உடம்புக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு. மனம் என்னும் கண்ணாடியை துடைத்து சுத்தம் செய்வது போல இருக்கிறது. ஒரு நாள் அப்படி இருந்து பார்த்தால்தான் அதன் தாக்கம் புரியும் என்றார். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் மௌன விரதம் இருந்தவர் அப்படி சொல்கிறாரு. உணவை விலக்கி விரதம் இருப்பது போல ஏன் சத்தத்தை விலக்கி ஒரு நாள் மௌனமாக இருக்கக்கூடாது? நமது நிசப்தம் என்பது வெறும் சொல் மட்டும் தானா? ஒரு மனிதன் ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் அமைதியை உணர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கான்? முழுக்க வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கா, இல்லைனா பேச்சை கேட்டுக்கிட்டே தான் இருக்கா, யாராச்சும் ஒருத்தவங்க சுற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. அமைதியாக இருந்தாலே அவனுக்கு வந்து ரொம்ப பயமாகுது. அந்த ஒரு அமைதின்றதை வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அவன் வந்து ருசித்து பார்க்குறது ரொம்ப இப்போ கம்மியாகிடுச்சு. இன்னொன்று பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வந்து அவனுக்கு எப்போ பார்த்தாலும் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஒன்று ஃபோனில் பேசுகிறான், இல்லைனா பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அமைதின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து மனுஷன் வந்து இன்னும் வந்து அதை புதுசாக பழகிக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் அறிந்தவரை சில நிமிடங்கள் கூட நிசப்தமாக இருப்பதற்கு மனிதர்கள் அச்சம் கொள்கிறார்கள். எங்காவது சத்தம் ஒடுங்கி போயிருந்தால் அங்கே போகவே பயப்படுகிறார்கள். இயற்கையான சூழலில் தங்கும்போது இரவில் காற்றின் ஓசை தவிர வேறு சத்தம் இருப்பதில்லை. ஆனால் அதை கண்டு நாம் அதிகம் பயப்படுகிறோம். பேச்சு துணைக்கு ஆள் வேண்டும் என்று சத்தத்தை நாடி ஓடுகிறோம். ஏதேதோ சத்தங்களால் எப்போதுமே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். சத்தம் இல்லாமல் இருக்க பழகவே இல்லை. மலைகள் நம் குரலைத்தான் எதிரொலிக்கின்றன. தனது குரலை அவை வெளிப்படுத்தவே இல்லை. பல நூறு வருடங்கள் கண்ட மரம் தன் இருப்பை கத்தி கூச்சலிட்டு வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. காற்றின் அசைவையோ அது குரலாக்குகிறது. மிருகங்கள் உக்கிரம் கொள்ளும் போதோ உற்சாகத்திலோ தான் சத்தமிடுகின்றன. மற்ற நேரங்களில் நிசப்தமாகவே அலைகின்றன. நமக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு சத்தம், கூச்சல், தடித்த வார்த்தைகள், வாய் சண்டைகள்? யோசித்து பாருங்கள். ஒரு நாள் நமது வாழ்வில் சகல காரியங்களில் இருந்தும் சத்தம் துண்டிக்கப்பட்டுவிட்டால் எப்படி இருக்கும்? வாகனங்கள் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் இரைச்சல் இருக்காது. சமையல் நடக்கும், ஆனால் ஓசை இருக்காது. உதடுகள் அசையும், ஆனால் பேச்சு இருக்காது. மரங்கள் அசையும், ஆனால் சத்தம் இருக்காது. தண்ணீர், நெருப்பு யாவும் ஓசையின்றி இயங்கும். உலகம் மாபெரும் ஓவியம் போலாகிவிடும். அதற்குள் நாம் பிரவேசித்து நடந்து கொண்டிருப்போம். உண்மையில் நம்மை சத்தங்களே வழிநடத்துகின்றன. வாகனங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொள்வது போன்று நாம் சத்தத்தால் நம்மை நிரப்பிக்கொள்கிறோம், செலவழிக்கிறோம் சொல்லிட்டு சத்தம் தான் நம்மளை வந்து அதுன்னு ஆக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மளை வழிநடத்துது. சத்தமே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சத்தம் வருது. உலகமே ஒரு நாள் அமைதியாகிட்டே எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மொழி படம் கூட வந்து சொல்லுவாங்க ஜோதிகா வந்து. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கேட்காத எனக்கு ஒரு மொழி இருக்குது, அது வந்து அமைதி. அது மட்டும் எனக்கு வந்து என்னை சுற்றி உள்ளது எல்லாமே அமைதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அந்த மொழி படமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படம் எப்போ போட்டாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அமைதியை பற்றி அந்த படம் வந்து அவ்வளோ அழகாகவுமே அந்த ஜோதிகா கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த படம் பாருங்கள். மேபி அந்த 2K கிட்ஸ்லாம். நானும் அந்த படத்தை ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருக்கேன். ஜப்பானில் ஒரு பௌத்த துறவி இருந்தார். அவர் 5G எரிமலை அருகே உள்ள கிராமத்தில் தங்கியிருந்தார். அவரது தினசரி வேலை நடந்து சென்று எரிமலை அருகே அமர்ந்து அதை பார்த்து கொண்டே இருப்பது. அப்படி அதில் என்னதான் பார்க்கிறார் என்று அவரது சீடர்களுக்கும் புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பௌத்த துறவியோட கதை சொல்லியிருப்பாங்க. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் போய் உட்காந்துருவாரா, அந்த எரிமலை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த எரிமலையை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இதே தான் ஒரு நாளும் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த எரிமலை வந்து ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து. பட் ஆனால் இந்த கதையில் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாரா, அன்னைக்குன்னு பார்த்தா அவரோட அந்த சீடர்கள்லாம் வந்து இதுக்கு இவர் இந்த எரிமலை பக்கத்துலேயே உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன தான் அங்கே இருக்குது, அங்கே எதுவுமே நமக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அவரோட எக்ஸ்பிரஷனே மாறிச்சான். அப்போ திருப்பி கேட்டாங்களா, எங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னே புரியலை, எப்போவும் அதே மலையை பார்த்துட்ருக்கீங்க, பட் இன்றைக்கி ஏதோ புதுசாக உங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த எரிமலை மேலே வந்து ஒரு எறும்பு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அந்த எரிமலை வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அதனால் வந்து அந்த எறும்பு வந்து அந்த அமைதி இருக்கனால அந்த எறும்பு வந்து அந்த அமைதியை தேடி போகுது. ஒரு எரிமலையோட அமைதி கூட ஒரு எறும்புக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து இந்த கதை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதற்கு அவர் எறும்பு ஒருபோதும் 5G எரிமலையை கண்டு பயப்படுவதில்லை. அவ்வளவு அக்னி குழம்பை கக்கிச் சீரும் எரிமலை எவ்வளவு அமைதியாக ஒடுங்கியிருக்கிறது. அந்த அமைதியை உறுதிப்படுத்துவது போலதான் இந்த எறும்பு போய்கொண்டிருக்கிறது என்றார். சீடனுக்கு அப்போதும் தெளிவில்லை. எறும்பும் எரிமலையும் ஒன்றில்லையே என்றான். குரு சிரித்தபடியே, எறும்பின் அமைதி எறும்புக்கு, எரிமலையின் அமைதி எரிமலைக்கு, இரண்டுக்குள்ளும் எந்த பேதமும் இல்லை. அமைதியில் சிதறிய அமைதி பெரிய அமைதி என்று ரொம்ப சொதப்படுது. சீடனுக்கு அப்போதும் தெரியவில்லை. எறும்பும் எரிமலையும் ஒன்றிலேயே என்றான். குரு சிரித்தபடியே, எறும்பின் அமைதி எறும்புக்கு, எரிமலையின் அமைதி எரிமலைக்கு, இரண்டுக்குள்ளும் எந்த பேதமும் இல்லை. அமைதியில் சிறிய அமைதி பெரிய அமைதி என்று பேதம் இருக்கிறதா என்ன என்று கேட்டார். சீடன் தவறை உணர்ந்து அவரது ஞானத்தை புரிந்து கொண்டான் என முடிகிறது கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க. ஒரு அமைதி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கதை சுட்டிக்காட்டும் நிசப்தம் மிக முக்கியமானது. அந்த நிசப்தம் உணரப்பட வேண்டியது. அதை அறியாமல் நாம் தவறவிட்டு வருகிறோம். அன்றாடம் நாம் நிரப்பிக்கொள்ளும் சத்தங்களில் பாதி நமக்கு தேவையற்றது. அதை விளக்க நாம் பழகவில்லை. அதே நேரம் இயற்கையின் சத்தம் நமக்குள் நுழைவதற்கு நாம் அனுமதிப்பதே இல்லை. பறவையின் குரலை விட நாம் தொலைக்காட்சி வழியாக மட்டுமே கேட்கிறோம். மழை பெய்யும் போது எத்தனை பேர் அதன் தாளலயத்தை கேட்கிறார்கள். பூ உதிரும் ஓசை நம் காதில் ஏறி விழுவதில்லை. தண்ணீருக்குள் நீந்தும் மீனின் ஓசை எப்படி இருக்கும்? இரைச்சல்களை நிரப்பி நம் செவியின் நுண்மை மந்தமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருந்து சில சின்ன நல்ல விஷயத்துக்கான சவுண்டு நம்ம காதில் கேட்குறதே இல்லை. ஸோ எதெல்லாம் தேவையில்லாத சவுண்டோ முடிஞ்சளவு அதை ஒதுக்கி வைங்க. அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன நல்ல சவுண்டாக உங்கள் காதில் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உரத்த சத்தம், உரத்த இசை, உரத்த சண்டை என்று அனைத்திலும் மிகையே நமது இயல்பாக இருக்கிறது. உண்மையில் சத்தத்திலிருந்து நாம் துண்டிக்கப்படும் போது நம்மை பற்றி யோசிக்க துவங்குகிறோம். தன்னை பற்றி யோசிக்கவும் அறிந்து கொள்ளவும் யாருக்கு விருப்பம் இருக்கிறது? ஒரு நாள் வீட்டில் ஊமை படம் ஒன்றை டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. ஏன்னா அவர் டிவி பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு ஊமை படம். ஸோ பேசவே மாட்டாங்க. டக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை அந்த அவரோட சேர்ந்து அந்த டிவி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு கேட்குது, உங்கள் டிவி எதுவும் ரிப்பேரா? ஏன் சவுண்டே வர மாட்டேதுன்னு. இல்லை, இது ஊமை படம் அப்படின்னோன்னா அந்த புள்ள நம்பவே இல்லை. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்ன நீங்கள் ஏமாத்துறீங்க. அது எப்படி ஒரு படத்தில் பேசாமல் இருப்பாங்க? நான் பார்த்த படம்லாம் பொம்மை படம்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க கூட சத்தம் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை ரீச் ஆகிருக்கு. அமைதின்றது அந்த பிள்ளைங்களுக்கு எதை பற்றியுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அவள் தன்னை கேலி செய்வதாக நினைத்து கொண்டு, பொய் சொல்கிறீங்க, சினிமாவில் எல்லாருமே பேசுவாங்க, எனக்கு தெரியும் என்று சொன்னாள். இது சலனப்படம் என்று விலக்கி சொல்லிய போதும் சிறுமிக்கு அதில் கவனம் ஈர்க்கவில்லை. இது யாரோ ஒரு சிறுமிக்கு பிடிக்காத விஷயம் மட்டுமல்ல, நம்மில் பெரும்பான்மையினர் மெவுனப்படங்களில் ஒன்றை கூட கண்டதில்லை. ஒருவேளை காணும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சத்தமில்லை என்பதால் அதை காண விருப்பமற்று போய்விடுகிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மெவுனமாக ஒரு படம் வந்தால் நமக்கு அது பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா சவுண்டாக கேட்டு பழகிடுறோம். ஸோ அது அதனாலே நிறைய படம் ஓடாமல் போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கார்த்திக் சுப்ராஜ் பிரபுதேவா வச்சு எடுத்தாங்களா அவங்க படம், அப்புறம் அந்த வாயை திறந்து வாய் மூடி பேசுவோம் அந்த படம். ஸோ இதெல்லாம் நிறைய இது ஓடவே மாட்டேது. புதுசாக அதை ட்ரை பண்ணுறப்ப நம்ம சத்தத்துக்கே அடிமையாகிட்டு அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம ரெகக்னைஸே பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. நாம் விரும்பும் அமைதி நமக்கு கிடைக்காமல் போவது ஒரு பக்கம் என்றால், யாரும் கவனிக்க மறந்து தன்னைத்தானே நிசப்தத்தில் புதைந்து கொண்டு விடுவது மறுபக்கமாக இருக்கிறது. எத்தனையோ வயதானவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு இப்போது மதிப்பில்லை என்று வாயை கட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தாமே கூட பேசிக்கொள்வதில்லை. அதிலும் புகழ்பெற்ற நடிகர்களாகவோ பாடகர்களாகவோ அல்லது பேச்சாளர்களாகவோ இருந்து அவர்கள் மீதான ஈர்ப்பு போய்விட்ட காரணத்தால் புறக்கணிக்கப்படும் போது வலியோடு தங்களை நிசப்தத்துக்குள் அழகாக புதைத்து கொண்டு விடுகிறார்கள் சொல்லிட்டு இந்த சத்தம் ரொம்ப முக்கியம். பட் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க அமைதிக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு அமைதியை பற்றி பேசும், அதுக்கப்புறம் புறக்கணிப்பை பற்றி பேசுது. இது என்னென்னா, ஒரு டயத்துக்கு மேலே வயசானவங்க இல்லை பெரிய செலிபிரிட்டியாக உள்ளவங்க இல்லை பெருசாக விஷயத்தை அச்சீவ் பண்ணவங்க என்னென்னா ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க அமைதியை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கடந்த 20 வருஷமாக அவங்கள பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப கொண்டாடிருப்பாங்க. ஒரு டயத்துக்கு மேலே அதுவே ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்கள கொண்டாட மறந்துடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷனை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போதைக்கு இவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாயிரும். அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அமைதிக்கு
போயிடுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்மோனியம் அந்த கதையை சொல்கிறாங்க. 1950ஆம் ஆண்டு நாடகங்களில் ஹார்மோனியம் வாசித்து வந்த வாத்திய கலைஞர் ஒருவரை சந்தித்தேன்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. 1950 வந்து அந்த ஹார்மோனியம் அந்த நாடகத்திலலாம் வாசிப்பாங்கள்ல அந்த மேடையில் உட்காந்து, ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை சந்தித்தேன். அவரை வந்து நான் போய் கேட்டேன், எனக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் வாசிச்சு காமிங்கன்னு. இல்லைங்க நான் வாசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க எனக்காக நீங்கள் ஒரு வாட்டி வாசிக்கணும்னு. இப்போலாம் யாருங்க ஹார்மோனியெல்லாம் கேட்குறது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் அது தொடர்றதே இல்லைங்கன்றது மறுபடியும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு எனக்காக ஒரு வாட்டி வந்து வாசிங்களே, எனக்கு அதை பார்க்கணும் எனக்கு அதை கேட்கணும் போல இருக்குன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்காக ஒரு நாடகப்பாட்டு ஹார்மோனியத்தில் வாசித்து காட்ட முடியுமா என்று கேட்டேன். ஹார்மோனியம் எல்லாம் இப்போ யார் கேட்கிறா? ரேடியோ, டிவி, சினிமா எதிலாவது ஹார்மோனிய சித்தம் இப்போ இருக்கிறதா? எல்லாம் மிஷின் தான், எல்லாம் மிஷின் தான் என்று எரிச்சலோடு தன்னால் வாசித்து காட்ட இயலாது என்று உறுதியாக சொன்னார். ஆசைக்காக ஒரு முறை வாசியுங்கள் என்று மீண்டும் கேட்டபோது அவர் உடைந்து போன குரலில், ஐயா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கேட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் நாளைக்கு இருந்து என் மனசு ஏங்க ஆரம்பிச்சிடும். இங்கே யாரும் ஹார்மோனியம் கேட்க ஆள் இல்லை, நானே அதை மறந்து போய் வெறுமாலாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் அதை கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இவர் ஆட்டோமேட்டிக்காக புறக்கணிக்க ஆரம்பித்தோடனே மறுபடியும் அதை ஹார்மோனியத்தை எடுக்கிறதே இல்லை. நான் இப்போ எல்லாமே வந்து மக்கள் வந்து வேறு விதமான ஒரு சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி என்னை கேட்டுட்டு போயிடுவீங்க, பட் நாளைக்கு என்னை கேட்க யார் இருக்கா அப்படின்றக்கப்ப என்னை வந்து மறுபடியும் என்னை புறக்கணிச்சது வந்து என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதனால் நான் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கலைஞன் வந்து சொல்கிறாரு. அவரது மன உளைச்சலை புரிந்து கொள்ள முடிந்தது. இவர் கைகள் ஹார்மோனியத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடும், ஆனால் மனது எப்போதுமே அதை வாசித்து கொண்டே தான் இருக்கும் என்று தோன்றியது. புறக்கணிப்பில் உருவாகும் நிசப்தம் வேதனையானது, ஆற்ற முடியாத ரணம் அது. நம் வீட்டுக்குள்ளேயே மறுப்பில் உருவான நிசப்தம் கரும்புகை போல் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. புறக்கணிப்பில் உருவாகும் கலைஞனின் வலியை பற்றி உருவான திரைப்படம் சாப்ளினின் லைம்லைட். படத்தில் கால்வரோ என்பதுதான் சார்லி சாப்ளின் பெயர். மேடையில் கோமாளியாக நடித்து பார்வையாளர்களின் பலத்த வரவேற்பு பெற்ற இவன் கால மாற்றத்தால் பார்வையாளர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு எஸ்ரா அவர்கள். லைம்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டிருந்திருக்கான் ஒரு கலைஞன், அவனோட அந்த ஒரு கோமாளித்தனத்தினால. பட் ஒரு டயத்துக்கு மேலேயே வந்து அவனை வந்து யாரும் கொண்டாட மாட்டாங்க, அவன் வந்து அவுடேட்டட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுமே வந்து ஒரு டான்ஸ் அந்த ஒரு நடனத்தில் வந்து தன்னை நிரூபிக்கணும்னு சொல்லுது. அந்த பொண்ணுக்காக வந்து இவன் ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து புதுசாக ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் மேக் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஸோ நீ அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவுடேட்டடான உன்னை ஏன் வந்து மக்கள் புறக்கணிச்சாங்க, ஸோ நீ வந்து அந்த கோமாளித்தனமாக பண்ணுறது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுமே கொஞ்சம் மாற்றி பண்ணு, அப்போ கண்டிப்பாக நீ ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துல புறக்கணிச்சோமோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து வின் பண்ணி காட்டுறாரு. அதுதான் இந்த படம் லைம்லைட்னு சொல்லிட்டு. ஒரு புறக்கணிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியமானது. சில பேர் அந்த புறக்கணிப்புனால அமைதியை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே போயிடுறாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. படத்தின் சாப்ளின் தோற்றுப்போன கோமாளியின் வழியை நன்றாக வெளிப்படுத்தியிருப்பார். கண்ணாடி முன்பாக அமர்ந்து அவர் தன்னையே பார்த்து கொண்டிருப்பார். அதே முகம், அதே பாவனை. ஏன் இப்போது பார்வையாளர்களுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று கேட்டுக்கொள்வார். ஒரு காலத்தில் எதற்காக தன்னை ஆயிரம் ரசிகர்கள் ரசித்தார்களோ அதுதான் என்று தனது ஒரே குறையாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். ஒரு காலத்தில் எதற்காக தன்னை ஆயிரம் ரசிகர்கள் ரசித்தார்களோ அதுதான் என்று தனது ஒரே குறையாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அந்த உண்மையை அவரால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதிலிருந்து மீண்டும் புதிய கலைத்திறமையை காட்டி நடிக்கிறார். அது மீண்டும் வரவேற்புக்கு உள்ளாகிறது. எப்போதுமே பேச்சை புரிந்து கொள்வதை விட அமைதியை புரிந்து கொள்வது கடினம். அமைதி ஒரு வெளிச்சம், அது நமக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் சாப்ளின் சொல்லும் உண்மையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து புறக்கணிப்பு எவ்வளோ முக்கியம். அந்த புறக்கணிப்புனால வந்து ஒரு மனுஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைதியை தேடி போயிடுறான். சில பேர் வந்து அந்த புறக்கணிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்காக வித்தியாசம் ஏதாச்சும் பண்ணி தன்னை அந்த அப்டேட்டடாக வச்சுக்கிறாங்க அந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா முக்கியமாக அப்படியே வந்து மௌனத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அமைதியை வந்து நம்ம எந்த அளவுக்கு விட்டுட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கோம் சத்தத்தை தேடி. ஒருத்தவங்க வந்து அமைதியை நோக்கி வந்து புறக்கணிப்பினாலே போகிறாங்க அப்படின்றத அந்த ஒரு அமைதி புறக்கணிப்பு ரெண்டு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த மக்கள் வந்து இப்போ சத்தத்துக்கு வந்து எவ்வளோ ரொம்ப அடிமையாகி போயிட்டுருக்கோம். தேவையில்லாத சவுண்டை வந்து எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம். தேவையில்லாத சவுண்டை வந்து நிறையா விஷயத்தை குறைச்சிக்கிட்டு தேவை உள்ள சவுண்டை வந்து நம்ம சில விஷயத்தை எடுத்துக்க ஆரம்பித்தாலே சில விஷயம் மாறும். சில இது நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சுற்றி வந்து ஏகப்பட்ட சவுண்டால் நம்ம இருக்கோம், வேறு வழியும் இல்லை. ஸோ முடிஞ்சளவு இந்த புத்தகத்தை படிங்க. உங்களால் இந்த புத்தகத்துலேருந்து ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நன்றி.